பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, நிறைய தொந்தரவுகளுக்கு, அதாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க வழிபாடு கொடுக்குறோம் பாத்தீங்களா கிளையன்ஸ்க்கு. அதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு அப்படின்றது கண்டிப்பா செய்ய சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேடம் எங்க குலதெய்வ கோயில் ரொம்ப தூரத்துல இருக்கு மேடம் அப்படின்வாங்க. ஒரு சிலர் எங்களுக்கு குலதெய்வமே தெரியாதும்பாங்க. தெரியாதவங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு பதிவு கொடுத்துட்டு இருக்கேன், என்ன பண்ணணும் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சோ இதுல பாருங்க, குலதெய்வம் தெரியுது, ஆனா ரொம்ப தூரத்துல இருக்குங்க, எங்களால ரெகுலரா போக முடியலைங்க, என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அவங்களுக்கு ஒரு பரிகாரம் நான் சொல்றேங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ஆனா நம்ம குடும்பத்தோட குலதெய்வத்தை போய் பாக்குறது ரொம்ப உத்தமமான விஷயங்க, அதீத விசேஷம். சரிங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா, இந்த குலதெய்வ மண்ணுல பொங்கல் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். இப்ப பாருங்க, எங்கள்தே திருத்தணி வள்ளி வள்ளி தேவையான சமேத, அதாவது வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் தான் எங்க குலதெய்வம். ஆனா அங்க போய் பொங்கல் வைக்கணும் அப்படின்னா அங்க பாசிபிளே கிடையாது, வைக்க முடியாது இல்லைங்களா? வச்சு நம்ம கொடுத்தாலும் நிவேதனத்துக்கு ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப நம்ம பூஜைக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். அப்ப அந்த மாதிரி குலதெய்வம் உங்களுதும் ஒரு பெரிய கோயில் குலதெய்வமா, இப்ப நிறைய பேருக்கு வைத்தீஸ்வரன் கோயில் குலதெய்வமா இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம அங்க போய் பொங்கல் வைக்கிறது அப்படின்றது பாசிபிள் இல்ல. ஒரு சிலர் ஃபாரின்ல இருக்காங்க, அவங்களுக்கு இந்தியால குலதெய்வம் இருக்கு. அப்ப நாங்க என்னங்க பண்றது? குலதெய்வம் ஒவ்வொரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்தை கும்பிடு குலதெய்வத்தை கும்பிடுன்றீங்க, நாங்க எப்படிங்க கும்பிடுறது அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அப்ப அவங்களுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு முறையான கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்துக்கு போங்க. குலதெய்வ கோயில்ல கும்பிட்டுட்டு எல்லாரோட கையிலயும் ஒரு பெரிய மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. எல்லாரோட கையிலயும் ஒரு புடி மண், கொஞ்சம் கொஞ்சம் மண்ணு எல்லார் கையாலையும் எடுத்து அந்த துணியில போட்டு சுவாமி எல்லாம் திவ்யமா கும்பிட்டுட்டு வந்துருங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு வழி வாய்ப்பு இருக்குன்னா பொங்கல் வச்சுக்கோங்க. பகவான நல்லா உங்க குலதெய்வத்தை ஆத்மார்த்தமா பிரார்த்திக்கணும் வந்துருங்க, பிரார்த்தனை பண்ணிட்டு. ஏன்னா இந்த குலதெய்வம் அப்படின்றதுதான் பாருங்க, நம்ம குலத்தை வாழ வைக்க வந்த தெய்வம். ஓகேங்களா? அப்ப எந்த தெய்வம் கைவிட்டாலும் இந்த குலதெய்வம்ன்றது என்னைக்குமே கைவிடாதுங்க. அதனால குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்பவே முக்கியம். சரிங்களா? சோ நீங்க என்ன பண்றீங்க, எல்லாரோட கையிலயும் கொஞ்சம் கொஞ்சம் மண் எடுத்துட்டு ஒரு மஞ்சள் துணியில கட்டிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடுறீங்க. சில இந்த மாதிரி நாங்க பரிகாரம் சொல்லும்போது ஒரு சில கோயில்ல குருக்கள் சொல்றாருங்க மேடம், இந்த மாதிரி மண் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு குருக்கள் சொல்றாரு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஐயருங்க சொல்றாங்க, கோயில்ல இருந்து மண் எடுத்துட்டு போக கூடாதுமா, மண் எடுத்துட்டு போறது நல்லது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அது ஒரு உண்மையான கருத்து கிடையாதுங்க. நம்ம இந்த மண்ணை கொண்டு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது ஒரு பெரிய மேட்டர். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி உங்க கோயில்லயும் சொன்னா நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இல்லைங்க, குலதெய்வம் எங்க வீட்டுக்கு வர்றதுக்காக நாங்க மண் எடுத்துட்டு போறோம், நீங்க அந்த மண்ணை குலதெய்வமா பாவிச்சுதான் எடுத்துட்டு வரீங்க, சோ தப்பு இல்ல. எடுத்துட்டு இப்ப நீங்க நைட்டு பிரயாணம் எல்லாம் முடிச்சு ரொம்ப கலப்பா வந்திருப்பீங்க, நைட்டு வீட்டுல வச்சிடுங்க. மறுநாள் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல, அந்த மறுநாளுங்கிறது அஷ்டமி இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அஷ்டமி நவமி இல்லாம நல்ல நேரமா இருக்கணும். பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது 3ல இருந்து 5 மணி, அதிகபட்சம் 6 மணிக்குள்ள அந்த மண்ணை என்ன பண்ணுங்க, ஒரு தட்டுல கொட்டிடுங்க. தட்டுல கொட்டிட்டு கொஞ்சம் கோமியம் முன்னாலே வாங்கி வச்சுக்கோங்க. அந்த கோமியத்தை மண்ணு ஃபுல்லும் நல்லா தெளிச்சிடுங்க. ஏன்னா அது குலதெய்வ கோயில்ல இருந்து எடுத்துட்டு வர மண்ணா இருந்தாலும் பல பேரோட காலடிப்பட்ட மண்ணு அப்படின்றதுனால அதுக்கு தோஷம் இருக்கலாம். அதனால கோமியம் தெளிச்சிடுங்க. தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்ட பின்னாடி அதுல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 நிமிஷம் இல்ல 1/2 மணி நேரம் கூட விட்டுருங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்திலேயே இது மூட்டை கட்டிடணும். சரிங்களா? அப்ப அதுல என்ன பண்ணுங்க, 4 கிராம்பு, கொஞ்சம் வெட்டி வேறு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல இவ்வளோ பெரிய பச்சை கற்பூரம், இவ்வளோ பெரிய பட்டை, ஓகேங்களா, ஏலக்காய் ஒரு 4, இதெல்லாம் போட்டுருங்க. தர்ப்பப்புல், நல்ல இவ்வளோ தர்ப்பப்புல் எல்லாத்தையும் போட்டு அந்த மண்ணு நல்லா ஆறிடுது பாத்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, லைட்டா தான் கோமியம் தெளிக்கிறீங்க, நிறைய தெளிச்சு பிசைஞ்சிடாதீங்க. அதை என்ன பண்ணணும், அந்த மஞ்சள் துணி, நல்ல சுத்தமான மஞ்சள் துணியில தான் நீங்க போட்டு எடுத்துட்டு வந்தீங்க. புது மஞ்சள் துணி, தீட்டு இல்லாத துணியா இருந்தா அதையே போட்டுட்டு கிளீனா கட்டிடுங்க. கட்டிட்டு அந்த கட்டுறதுக்கு முன்னாடி இவ்வளவு மண்ணை ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு கப்ல அதெல்லாம் போட்டுட்டு அதை கலந்துட்டு அதுக்கு கட்டிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சிடணும். குலதெய்வமா பாவிச்சு அந்த மண்ணு கொஞ்சம் எடுத்து ஒரு கப்ல வச்சுக்கணும். வச்சு பூஜை ரூம்ல வச்சுக்கணும். இந்த கட்டினதை மூட்டையாவே பூஜை ரூம்ல வச்சுக்கலாம். இல்ல ஒரு சிலர் இல்லைங்க நாங்க வாசல்ல கட்டிடுறோம் அப்படின்னா வாசக்காலுக்கு, தலைவாசலுக்கு மேல, ஓகேங்களா, கட்டிடணும். அது வெளியே கட்டுற மாதிரி இருந்தாலும் உங்களோட ஆப்ஷன், உள்ளுக்கு பார்த்து கட்டுற மாதிரி இருந்தாலும் உங்களோட ஆப்ஷன் தான். ஆனா தலைவாசலுக்கு மேல கட்டணும். மேல கட்டிட்டு டெய்லி பாத்தீங்கன்னா அவரு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் அந்த மாதிரி கட்டுறேன்னா அந்த மூட்டை எனக்கு முருகப்பெருமான் தான். வள்ளியும் தேவயானையும் சமேதனா முருகப்பெருமான் என் வீட்டு தலைவாசலுக்கு மேல இருக்காரு. அப்படிதான் நான் பாவிச்சுக்கணும்.
உங்களது வைத்தீஸ்வரனா வைத்தீஸ்வரன் அங்க மேல இருக்காரு அப்படிதான் நீங்க பாவிச்சுக்கணும். ஒரு சிலருக்கு வள்ளியம்மை குலதெய்வமா இருப்பாங்க, வள்ளியம்மை தான் தாயார் அங்க மேல இருக்கா, நீங்க அப்படி பாவிச்சுக்கணும். உங்க சிலருக்கு படவேட்டம்மன் மேல இருக்கா அப்படி நீங்க பாவிச்சுட்டு அந்த மண்ணு தான் உங்க குலதெய்வம். ஓகேங்களா? அவங்களுக்கு நீங்க போய் போய் வழிபட வேணாம். டெய்லியும் உங்க குலதெய்வத்தை வழிபட்டுக்கோங்க. என்ன இப்ப பிரச்சனை? உங்க வீட்லயே தான் உங்க குலதெய்வம் இருக்கு. இப்போ பூஜ் ரூம்ல இருந்தா என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மூட்டையை நீங்க பூஜ் ரூம்ல ஒரு தட்டுல வச்சிடணும். அந்த தட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு வேண்டாம், மண் தட்டா இருக்கட்டும். மண் தட்டுல நீங்க வச்சிடணும். வச்சுட்டு அந்த குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கு நீங்க டெய்லி போடலாம். அந்த குலதெய்வத்துக்கு நீங்க ஒரு விளக்கு, ஒரு தூபம், ஒரு நிவேதனம் பண்ணணும். அப்ப நித்தம் நீங்க குலதெய்வத்தை பிரார்த்திக்கிறீங்க, பாராயணம் பண்றீங்க. குலதெய்வம் உங்களோட கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமா வீட்டுல இருக்கு. எந்த பிரச்சனைனாலும், எந்த இன்னல்கள்னாலும், எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுனாலும் குலதெய்வம் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். கனவுல காமிச்சு கொடுக்கும். அதை தடுத்து நிறுத்திடும். முடிஞ்ச வரைக்கும் தடுத்து நிறுத்த பார்க்கும் குலதெய்வம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி நம்ம மூட்டையா கட்டி உள்ளேயே வைக்கும் போது ரொம்ப விசேஷம். நம்ம டெய்லி விளக்கேற்ற முடியும். மேல தலைவாசலுக்கு மேல கட்டிட்டா நம்மளால விளக்கேற்ற முடியாது. அதுதான் ஒரு பிரச்சனை. ஆனா பொதுவா தலைவாசலுக்கு வெளியே டெய்லி 2 விளக்கு வைக்கிறீங்க அப்படின்னா மேலக்குள்ள கட்டிக்கோங்க. ஏன்னா தலைவாசல்ல நம்ம குலதெய்வம் இருக்கிறது ஐதீகம். அப்ப 2 விளக்கு வைக்கும் போது அந்த குலதெய்வத்துக்கு நம்ம விளக்கு வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஊதுவத்தியும் சேர்த்து வச்சுக்கோங்க, நிவேதனமும் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 ப்ரொசீஜர் இருக்கு உங்க குலதெய்வம் உங்க வீட்டுல உட்கார்றதுக்கு. இன்னொரு மண்ணு நம்ம ஒரு கப்பலை எடுத்து வச்சோம் பாத்தீங்களா, அந்த மண்ணை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மண்ணு கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் நல்ல தூள் போட்டு கலந்து வச்சிடுங்க. இப்ப நம்ம டெய்லி கோயிலுக்கு அதாவது வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். கோயிலுக்கு போறவங்களா இருந்தா அங்கேயே விபூதி எடுத்துட்டு வந்துருவீங்க. டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வர்றது விசேஷம். டெய்லி குலதெய்வம் பக்கத்துலயே இருந்தா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பக்கத்துல இல்லைன்னு போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மண்ணை நீங்க டெய்லி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்க விபூதி வைக்கிறதா பாவிச்சு அந்த மண்ணை டெய்லி நெத்தியில வச்சுக்கோங்க. வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த நாள் இந்த பிரச்சனை எனக்கு வரணும், இன்னைக்கு இந்த நாள் இந்த பிரச்சனை வரும், லைட்டா வந்துடும், பெருசா எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. அதை குலதெய்வம் தடுத்து நிறுத்தும். இன்னைக்கு என் பொண்ணு காலேஜ் சேர்த்துற, பொண்ணு மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கிடுச்சு, சேர்த்துற, நான் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல. இந்த குலதெய்வத்துக்கு நீங்க அன்னைக்கு ஸ்பெஷல் பூஜை. எப்படின்னா ஒரு சக்கரை பொங்கல் ஸ்பெஷல்னா பெருசா நம்ம என்ன செஞ்சுட்டு போறோம், ஒரு சக்கரை பொங்கல், ஒரு பால் பொங்கல். உங்க குலதெய்வம் என்ன? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் முருகப்பெருமானா இருந்தா சக்கரை பொங்கல் வைங்க, ஸ்ரீராமபிரானா இருந்தா அக்கார வடிசல் வைங்க, ஹனுமனா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை 2 வாழைப்பழம் உளுத்த வடை வைங்க. சோ இந்த மாதிரி உங்க குலதெய்வத்துக்குன்னு பிரியமான ஒரு நெய்வேத்தியம் அப்படின்றது இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிரியமான நெய்வேத்தியத்தை வச்சு நீங்க வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு பாருங்க, நீங்க செய்யற எல்லா வேலையிலையும் சக்சஸ், ஜெயம் அப்படின்றது ஒண்ணு வரும். நம்மளுக்கு பெருசா நம்மளுக்கு நேரம் சரியில்லைங்க, எனக்கு 7 நாட்டு சனிங்க, எனக்கு ராகு தசைங்க, கேது தசை, இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் கேது சாதகமா இல்ல, ராகு சாதகமா இல்ல, ஜாதகத்துல சனி எனக்கு ரொம்ப வக்கரமா இருக்குங்க, இப்படி பல விஷயம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இது எல்லாம் அவங்க 100% நம்மளுக்கு எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா குலதெய்வம் அதை 90% அடிச்சிடும், எரேஸ் பண்ணிடும். 10% தான் அவங்களுக்கு நம்மளால கெடுதல் பண்ண முடியும். சோ இந்த வழிபாடு ரொம்ப ஒரு உத்தமமான வழிபாடா இருக்கும். நிறைய பேர் செஞ்சிருக்க மாட்டீங்க, நீங்க இந்த மாதிரி செய்யுங்க, அதீத விசேஷமானது. இதுவும் பாத்தீங்கன்னா எங்க நிறைய கிளையன்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த கிளைண்ட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபாரின்ல இருப்பாங்க, குலதெய்வம் இந்தியால இருக்கும், எல்லாம் இந்தியால இருந்து போனவங்களா இருப்பாங்க, இல்ல குலதெய்வம் யாழ்ப்பாணத்துல இருக்கும், சிலோன்ல இருக்கும், ஸ்ரீலங்கால இருந்தும் போனவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த மெத்தடாலஜிஸ் தான் நாங்க சொல்லுவோம். இப்ப நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் டக்குன்னு போய் குலதெய்வத்தை பாக்குற மாதிரி சூழ்நிலை இல்ல இல்லைங்களா நிறைய பேருக்கு. ஏன்னா தள்ளி ரொம்ப தூரம் போற மாதிரி தான் இருக்கு. ஒரு சிலருக்கு தான் பக்கத்து தெருவுலயே குலதெய்வம் இருக்க மாதிரி இருக்கு. அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டவாதிக அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த மாதிரி உங்களுக்கும் ரொம்ப தூரத்துல இருக்காங்க குலதெய்வம், அடிக்கடிக்கு உங்களால போக முடியல அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு இந்த மூட்டை கட்டி, அதாவது குலதெய்வ மண்ணை மூட்டை கட்டி குலதெய்வமா பாவிச்சு வழிபாடு அப்படின்றது செஞ்சின்வாங்க. உலகத்துல இருக்க அத்தனை சந்தோஷங்களும் சுபிட்சங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.